கடவுளே, எவ்ளோ சூடா இருக்கு. ஒரே ரூம்ல எப்படி புழு பூச்சி மாதிரி எல்லாரும் விழுந்திருக்காங்க. மருமகளே, என்னாச்சு? இன்னும் படுக்கலையாமா? என்னது புழு பூச்சின்னு ஏதோ சொல்ற? அது கொசு வந்துடுச்சு அத்தை. அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். போயிடுச்சு. நீங்க படுத்துக்கங்க. அப்போ பிரீத்தியோட நாத்தனார் எந்திரிச்சு சொல்றா, அண்ணி நான் உங்க பக்கத்துல படுக்கட்டுமா? எனக்கு உங்க பக்கத்துல படுக்க ஆசையா இருக்கு. ப்ளீஸ் அண்ணி. சரி சரிம்மா, போம்மா. உன்னோட அண்ணி தானே, அது எல்லாம் கேட்கணுமா என்ன? போய் படு. வாமா, இங்க வா. நேஹா எந்திரிச்சு அவங்க அண்ணி பக்கத்துல படுத்துக்கிறா. அப்புறம் ஜோரா கொரட்டை விடுறா. இன்னொரு பக்கம் அவங்க மாமியார் கூட கொரட்டை விட ஆரம்பிக்கிறாங்க. ஓஹோ, என்ன கொடுமை இது! என்னது, இந்த வீட்ல நிம்மதியா படுக்க கூட முடியல. கொஞ்சம் கூட பிரைவசி இல்ல. இதுதான் பிரீத்தியோட புகுந்த வீடு. மாமியார் மருமக 2 பேருக்கும் ஒரே ரூம் தான். பிரீத்தி எல்லாரோட ஒரே ரூம்ல தான் படுப்பா. காலையில சீக்கிரம் எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு பிரீத்தி ஓய்வெடுக்க உட்கார்ந்தா. அப்போதான் அவங்க மாமியார் ரூமா ஈரக்காலோட வீடு பூரா நடப்பாங்க. அட அத்தை, இப்போதான் நான் வீட்டை கூட்டி பெருக்கிருக்கேன். மறுபடியும் நீங்க அழுக்காக்கிட்டீங்க. அப்படியா மருமகளே? என்னன்னா, வயசாயிடுச்சுல, கண்ணு தெரியறதில்ல. ரொம்ப நேரமா என் கண்ணாடிய தேடுற. ஆனா இன்னும் என் கைக்கு கிடைக்கல. இங்கதான் வச்சேன். தோ கடிச்சிடுச்சு. தோ இங்க இருக்கு. எனக்கு ரொம்ப மறதிமா. சரி கேளு, நான் பக்கத்து வீட்டுக்கு பஜனுக்கு போறேன். மத்தியான சமையல ரெடி பண்ணி வச்சிடு, சரியா? எல்லா வேலையும் விட்டுட்டு உமா எப்பவும் பஜனை பண்ண போயிடுவாங்க. ஆனா ரூமா அழுக்காக்குனா பிரீத்திக்கு ரொம்ப கோபம் வரும். ஓ, இந்த சூர்பனைக்கு என் வீட்டை பாழாக்குறா. இன்னைக்கு வரட்டும். நான் மாமியாரோட ஒரே ரூம்ல இருக்க முடியாது. பிரீத்திக்கு ஒரே ரூம்ல மாமியார் நாத்தனாரோட இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போ முடிவெடுத்துட்டா. அவ அமித்தோட ஒரு ரூமை வாடகைக்கு எடுக்கணும்னு. ஒரே ரூம் இருந்ததால வீட்ல எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருந்தது. சாயங்காலம் அமித் வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தப்போ பிரீத்தி அவன்கிட்ட தனியா பேச ரொம்ப முயற்சி செய்யறா. ஆனா அவளுக்கு வாய்ப்பே கிடைக்கல. என் மகனே, இப்போல்லாம் ரொம்ப மெனஞ்சிட்ட நீ. நாள் பூரா கஷ்டப்படுற. எடுத்துக்கோப்பா, இன்னும் நிறைய சாப்பிடு. இல்லம்மா, எனக்கு பசி அதிகமா இல்ல. எனக்கு தண்ணி வேணும். சரி சரி, இருப்பா, தண்ணி கொண்டு வர. உமா தண்ணி எடுத்துட்டு வர போறாங்க. வாய்ப்பு கிடைச்சதும் பிரீத்தி அமித்தோட பேச முயற்சி பண்றா. இதங்க, நான் உங்க கூட முக்கியமா பேசணும். அது என்னன்னா, தண்ணி எடுத்துக்கோப்பா. என்ன மருமகளே, என்ன சொல்லிட்டு இருந்த? அது அது என்ன அது இதுன்னு சொல்லிட்டே இருக்க, சரியா சொல்லு. கெல்ட்டு முண்டோ, எங்களை 5 நிமிஷம் தனியா விட்டதா பேச முடியும் இல்ல? எப்போ பாரு கோந்து மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்க. சொல்லு பிரீத்தி. பாவம் பிரீத்தி அமித்தோட பேச ரொம்ப முயற்சி பண்றா. ஆனா ஒரே அறை இருக்கிறதால அவளுக்கு வாய்ப்பே கிடைக்கல. இப்படியே நாட்கள் கடந்தது. ஒரு நாள் பக்கத்து வீட்டு கமலா ஆண்டி லட்டு எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. எடுத்துக்கோமா, லட்டு சாப்பிடு. எங்க வீட்ல நல்ல செய்தி வரப்போகுது. என் மருமக கர்ப்பமா இருக்கா. அப்படியா? நல்ல விஷயம். லட்டு கொடுத்துட்டு கமலா ஆண்டி அங்கிருந்து போயிடுறாங்க. அப்புறம் உமா, என் பையனுக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சோ அவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்துடுச்சு. நான் எப்போ என் பேரன் பேத்தி முகத்தை பார்க்க போறேனோ. பிரீத்தி மருமகளே, நீ கூட நல்ல செய்திய சீக்கிரம் சொல்லுமா. அத்தை, எங்க 2 பேரையும் நீங்க தனியா விட்டாதானே நல்ல செய்தி கொடுக்க. ஒரே அறையில மாமியார் எங்கேயாவது இருப்பாங்களா? என்னோட புருஷனோட தனியா கூட பேசவே முடியல. இதுல குழந்தை பத்தி எங்க யோசிக்கிறது? ஏன், அந்த காலத்துல கூட்டு குடும்பம் ஒரே வீட்ல ஒரே அறையில தான் இருப்பாங்க. அப்ப எல்லாம் அவங்களுக்கு குழந்தை பொறுக்கலையா என்ன? இந்த கதையெல்லாம் எங்களுக்கு சொல்லாத. சீக்கிரம் நல்ல செய்திய வந்து சொல்லு. அப்படி சொல்லி உமா அங்கிருந்து போயிடுறாங்க. பிரீத்திக்கு அத்தை பேச்ச கேட்டு ரொம்ப கோபம் வருது. ஆனா அவ என்ன செய்ய முடியும்? ஒரு நாள் அனித் அவ தங்கையோட மாமி வீட்டுக்கு கல்யாணத்துக்காக போயிருந்தா. அன்னைக்கு மாமியார் மருமக வீட்ல தனியா இருந்தாங்க. அப்ப பிரீத்திக்கு ஒரு ஐடியா வருது. அவ பாதி ராத்திரி எழுந்து உட்கார்றா. அவ முடியெல்லாம் விரிச்சு முன்னாடி விட்டுக்கிட்டு மூஞ்சிய முடியால மறைச்சுக்கிட்டு ஜோரா சிரிக்க ஆரம்பிக்கிறா. அவ சிரிப்புக்கு உமாயி எழுந்து உட்கார்றாங்க. அவளை பார்த்து பயந்துடுறாங்க.
மருமகளே, ஏம்மா இப்படி உட்கார்ந்திருக்க? நீ என் பேத்தி பிரீத்திய ரொம்ப கஷ்டப்படுத்திருக்க. நீ அவளை தனியா விட மாட்ட இல்லையா? நான் அவளோட பாட்டி. அவளோட கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல. அதனாலதான் நான் பூமிக்கு வந்திருக்கேன். என்னை மன்னிச்சிடுங்க. இன்னொரு அறை குடுக்கற மாதிரி நிலைமை எங்களுக்கு இல்லைங்க. ஆனா என்னோட பையன் நாள் பூரா கஷ்டப்படுறான். என் மருமகளை விட்டுடு. இல்ல, நீ இந்த அறைய விடலைன்னா நான் அவளை விட்டு போக மாட்டேன். உன்னோட பையன் திரும்பி வர வரைக்கும் நீ இந்த வீட்டுக்கு வெளியே தான் படுக்கணும். நான் இப்பவே போய் படுத்துக்கிறேன். நான் வெளியவே போய் படுத்துக்கிறேன். உமா வெளியே போய் படுத்துக்கிறாங்க. அதை பார்த்து பிரீத்தி சந்தோஷப்படுறா. அன்னைக்கு ராத்திரி உமா வெளியவே படுக்கிறாங்க. ஆனா அடுத்த நாள் அவங்க வெளியே படுத்தப்போ வானிலை கொஞ்சம் மாறுது. அவங்களுக்கு ரொம்ப குளிர் எடுக்குது. ஆனா பயப்பட்டு அவங்க உள்ள போகல. ராத்திரி எல்லாம் மழையில நனைஞ்சதால அவங்களோட உடல் நலம் கெட்டு போகுது. மயங்கி விழுந்துடுறாங்க. காத்தால பிரீத்தி இழந்தப்போ மாமியார் மயங்கி விழுந்திருந்தாங்க. அதை பார்த்து பிரீத்தி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறா. மழையில நனைஞ்சு விழுந்ததுக்கான காரணம் இவங்களுக்கு உடல் நலம் சரியில்லை. இவங்களுக்கு சில மருந்துகளை தரேன், அதை கொடுங்க, சரியாயிடும். பிரீத்தி அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. அமித் நேஹா கூட கல்யாணத்துல இருந்து வந்திருந்தாங்க. பிரீத்தி அவ பண்ணதை நினைச்சு வருத்தப்படுறா. அவ எல்லாருக்கிட்ட பண்ணதுக்காக மன்னிப்பு கேக்குறா. அதோட அமித் உமாக்கு புரிஞ்சது ஒரே அறை இருக்கிற வீட்ல இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு. அதுக்கப்புறம் அமித் கொஞ்சம் பணத்தை சேர்த்து இன்னொரு அறைய போட்டாங்க. இப்போ மாமியாரும் நாத்தனாரும் ஒரு ரூம்ல, பிரீத்தி அமித் இன்னொரு ரூம்ல சந்தோஷமா வாழ்றாங்க. வா மருமகளே, உள்ளவா. எங்க ஏழை வீட்டுல உன்னை வரவேற்கிறோம். நீலம் சின்ன மருமகளை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. உள்ள வந்ததும் சின்ன மருமகம் பபிதா அந்த அறையோட நாலா பக்கமும் பாக்குறா. அதை பார்த்து மாமியார் நீலம் சொல்றாங்க, என்ன மருமகளே, என்ன பாக்குற? அத்தை, இந்த அறை ரொம்பவே சின்னதா இருக்கு. அப்போ என்னோட அறை எங்க இருக்கு? கல்யாண வேலையில நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். நான் ரெஸ்ட் எடுக்கணும். மருமகளே, இதுதான் உன்னோடைய பெரிய மருமக அனிதாவோட அறை. நீங்க 2 பேரும் இங்கதான் இருக்கணும். என்ன அத்தை, என்ன சொல்றீங்க? இப்பதான் எனக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. நானும் பெரிய மருமகளும் ஒரு அறையில இருக்கணுமா? உனக்கு தெரியலையம்மா, நாங்க ரொம்ப ஏழைங்கன்னு. வீட்டுல இது ஒரு அறை தான் இருக்கு. எங்க கிட்ட என்ன இருக்கோ அதுலயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நான் கிச்சன்ல பாய் போட்டு படுக்கிறேன். பபிதா மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறா. சாயங்காலம் அக்கா தண்ணி கொண்டு வந்து சொல்றா. எடுத்துக்கோ பபிதா, உனக்காக தண்ணி. உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு. அப்புறம் அக்காவும் தங்கையும் அவங்க புருஷங்களோட அதே அறையில படுக்கிறாங்க. அறையில ஒரு படுக்கையில அக்காவும் கணவரும், இன்னொரு படுக்கையில தங்கையும் கணவரும் படுக்கிறாங்க. திடீரென பாதி ராத்திரியில ஏதோ வாசனை வந்து பபிதா எந்திரிக்கிறா. இந்த கெட்ட வாசனை எங்கிருந்து வருது? அறைக்குள்ள பூனை டாய்லெட் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அவ அங்க இங்க பாக்குறா, ஆனா எதுவுமே தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அக்கா எந்திரிக்கிறா. ஜோரா கேஸ் விடுறா. ஓ, இதெல்லாம் இவங்களோட வேலை தானா? இவங்க மூலி பராட்டா சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கண்டது சாப்பிட்டு எனக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க. இவங்க விட்டுக்கிட்டே போறாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை. கடவுளை, நான் என்னெல்லாம் நினைச்சேன். முதலிரவு எப்படி இருக்கும்னு நினைச்சேன். முதலே எனக்கு முதலிரவு நடக்கவே இல்லை. அதுல இவ கேஸை விட்ட கொல்லறா. அப்போ அக்கா எந்திரிச்சு அவளுக்கு சொல்றாங்க, அட என்னாச்சு தங்கச்சி, நீ படுக்கலையா? நீங்க இப்படி கேஸ் விட்டுக்கிட்டே இருந்தா நான் எப்படி படுக்கிறது? அதுல இந்த கொசுங்க வேற தொல்லை கொடுக்குது. உனக்கு தெரியும் இல்லம்மா, நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு. இந்த டைம்ல கேஸ் சகஜம்தானே. சரி, இப்போ படு, காத்தால சீக்கிரம் எந்திரிக்கணும். புது மருமக வருத்தப்பட்டுக்கிட்டே தூங்க போறான். அடுத்த நாள் பபிதாவை பார்க்க எல்லாரும் வராங்க. பக்கத்து வீட்டு பொம்பளைங்க வராங்க. மருமக ரொம்பவே அழகா இருக்கா. புது மருமகளே, பெரிய அக்கா நல்ல செய்தி கொடுத்த மாதிரி நீ கூட சீக்கிரம் கொடுக்கணும். நல்ல செய்தி வேற கொடுக்கணுமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த முதல் நாளே நாங்க 2 பேரும் அக்காவோட ரூம்ல படுக்கிறோம். அதுல இதுங்களுக்கு நல்ல செய்தி வரையா? இந்த வீட்டுல பிரைவசியே இல்ல. இப்படியே நாட்கள் கடந்தது. ஒரு நாள் போன்ல அக்கா அவங்க அம்மாவோட பேசிட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் பபிதா கூட அவ தங்கையோட பேசிட்டு இருந்தா. ஆனா ஒரே ரூம்ல இருந்ததால 2 பேரும் போன்ல சரியாவே பேச முடியல. ஓ, என்னப்பா இது, போன்ல கூட சரியா பேச முடியல? உனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்தா ரூமுக்கு வெளியே இருக்கிற இடத்துல போய் பேசு.
நான் ஏன் வெளியே போனோம்? நீங்க வெளியே போய் வெயில்ல நின்னு பேசுங்க. ஓ, உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி அக்கா கிச்சனுக்கு சமைக்க போயிடுறாங்க. அங்கிருந்து திரும்பி வந்து பார்த்தப்போ அறையெல்லாம் அலங்கோலமா இருந்தது. சாமானையெல்லாம் விசிறி போட்டு இருந்தாங்க. என்ன தங்கச்சி, என்னது அறையெல்லாம் இப்படி பண்ணி வச்சிருக்க? ஈரமான டவலை என் பெட் மேல போட்டிருக்க. இந்த துணியை ஏன் இப்படி வச்சிருக்க? அக்கா மறக்காதீங்க, இது உங்க ரூம் மட்டும் இல்ல, என் ரூம் கூட. ஏன் அறையில நான் எப்படி வேணாலும் இருப்பேன், அதுக்கு யாரோட பர்மிஷன் தேவையில்லை. அதுக்கப்புறம் பிரெக்னெண்டா இருந்தாலும் அக்கா ரூமை எல்லாம் கிளீன் பண்றாங்க. இப்படியே நாட்கள் கடந்தது. அக்காவோட டெலிவரி டைம் நெருக்கமா இருந்ததால அவங்க மாமியார் சீமந்தம் பண்ண நினைச்சாங்க. அதுக்காக அனிதா மிரர் முன்னாடி நின்னு தயாராகிறாங்க. அத பார்த்து சின்ன மருமக சொல்றா, அக்கா உங்க அலங்காரம் முடிஞ்சதுன்னா இந்த பக்கம் வாங்க, நான் கூட ரெடி ஆகணும். ஸ்ரீமந்தம் எனக்கு தானே, ஃபர்ஸ்ட் நான் நல்லா ரெடி ஆகணும், அப்புறம் நீ ரெடி ஆகு. ஐயோ என்ன கஷ்டமடா இது. இந்த வீட்ல ரூமு கண்ணாடி பாத்ரூமு எல்லாம் ஒண்ணுதான் இருக்கு. எதை எடுத்தாலும் ஒண்ணுதான் இருக்கு. எல்லாத்துக்கும் நான் எப்போ வரைக்கும் காம்ப்ரமைஸ் ஆகணுமோ என்னமோ. அப்போ நான் என்ன நிம்மதியா இருக்கனா? முதல் நான் கூட என் ரூம்ல ஆறாம இருந்தேன். நீ வந்ததுல இருந்து என்னோட நிம்மதியே போச்சு. அறைய ரொம்ப கலீஜா வச்சுக்கிற. நீ அதே அறையில இருந்தாலும் நான் தான் கிளீன் பண்ணணும். ஓ, அப்போ இது உங்க ரூமு தானா? உங்களுக்கு இதுல எவ்வளோ ரைட்ஸ் இருக்கோ எனக்கு கூட தான் இருக்கு. இந்த மாதிரி பேசிக்கிட்டே 2 பேருக்கும் வாக்குவாதம் அதிகமாகி சண்டை ஆரம்பிச்சிடுச்சு. இப்படி நடக்கும்போது திடீரென அனிதா மேல கை விழுந்துடுச்சு. அதனால கர்ப்பமான அவ விழ போறா. அதுக்குள்ள புருஷன் நரேஷ் வந்து அவளை பிடிச்சுக்கிறா. அந்த கடவுளுக்கு கோடிக்கணக்கான நன்றி. நீ விழும்போது புடிச்சிட்டேன். நான் வரலனா என்ன ஆகியிருக்கும்? என் பையன் இப்போ இங்க இருக்கலன்னா அவ கீழே விழுந்து அவ உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிருக்கும். நீங்க 2 பேரும் உங்க பத்தி மட்டும் இல்ல, அந்த குழந்தை பத்தியும் யோசிக்கணும் இல்லையா? எனக்கு தெரியும் ஒரே அறை இருக்கிறதுனால உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு. ஆனா அதுக்காக நீங்க 2 பேரும் அடிச்சுக்கணுமா? நீங்க 2 பேரும் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும். இப்போ நாங்க ஏழைங்க, எங்க கிட்ட வசதி இல்ல. ஆனா என் 2 பசங்க உங்களுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க கண்டிப்பா வசதி பண்ணுவாங்க. எங்களை மன்னிச்சிடுங்க அத்தை, நாங்க தப்பு பண்ணிட்டோம். இப்படி பண்ண மாட்டோம். ஆமா அத்தை. அப்போ பெரிய பையன் நரேஷ் சொல்றா, சரி நீங்க கவலைப்படாதீங்க. நாம இடத்த வாங்கி சீக்கிரமாவே 3 ரூம் இருக்கிற மாதிரி வீடு கட்டலாம். நாங்க வீடு வாங்கறதுக்கு முன்னாடி உங்க 3 பேருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க, நம்மளுடைய கவலை எல்லாம் சீக்கிரமே சரியாயிடும். இந்த விஷயம் கேட்டு 3 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ அக்கா தங்கச்சி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லாவே பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ரூமால அவங்க சண்டை போடுறது கூட நின்னு போச்சு. கொஞ்ச நாள்ல அவங்க வீடு கூட தயாராயிடுச்சு. அவங்க எல்லாரும் வேற வேற அறையில சந்தோஷமா வாழ்றாங்க. Thanks for watching.